வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். பறக்கும் பறவைகள் நீயே, படரும் கொடிகளும் நீயே. வரைபடம் இல்லாமல் வானத்தில் பறக்கும் பறவைகள். எல்லா பறவைகளும் இரை தேடுவதற்கும் பருவ காலங்களுக்கு ஏற்ப இடம் பெயர்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் அன்றாடம் பறந்து கொண்டே இருக்கின்றன. தனது கூட்டிலிருந்து வெகு தூரம் பறந்து சென்றாலும் மீண்டும் கூட்டிற்கு திரும்பி வருவதற்கும் புதிய இருப்பிடங்களுக்காக கண்டம் விட்டு கண்டம் நோக்கி பறந்து செல்லும் வலசை பறவைகளுக்கும் எத்தகைய திசை அறியும் ஆற்றலும் எவ்வாறு பெற்றிருக்கின்றன என்பதை பார்ப்போம். பறவைகள் வான்வெளியில் காற்றழுத்தம், பருவநிலை, பூமியின் காந்த புலன் முதலியவைகளில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள்ளும் தன்மையுடன் இருக்கின்றன. அதே நேரத்தில் மிகவும் முக்கியமாக இந்த பறவைகள் தமது மூளையில் உள்ளார்ந்து இருக்கும் காந்தப்புலன் திசைகாட்டியை பெற்றிருக்கின்றன. இதுவே அவைகள் செல்லும் இடங்களுக்கான திசைகாட்டி கருவியாக செயல்படுகின்றது. அதே நேரத்தில் இயற்கை பேரிடர்கள் மற்றும் சூரிய கதிர்வீச்சில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் பறவைகளின் காந்த புலன்களை பாதித்து அவை குழம்பி போய்விடுகின்றன. 1998 நடந்த சூரிய கதிர்வீச்சின் விளைவாக பிரான்சில் இருந்து இங்கிலாந்து செல்ல வேண்டிய 3000 புறாக்கள் திசை மாறி போய்விட்டன என்பதால் பறவைகளின் மூளையில் அமைந்துள்ள திசை காட்டும் காந்த கருவி மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பறவைகள் பற்றிய மற்றும் ஒரு அறிவியல் தகவல். பறவைகள் மரங்களின் கிளைகள் மீது அமர்ந்தபடி இரவில் தூங்கும் பொழுது எவ்வாறு கீழே விழாமல் நன்றாக தூங்குகின்றன என்பதே அந்த தகவல். பறவைகள் மரத்தின் கிளையில் அமர்ந்து தூங்கத் தொடங்கும் பொழுது அவை தமது கால்களை மடித்து உடலை தாழ்த்தியவுடன் அதன் கால்களின் அடியில் உள்ள தசைகளில் இறுக்கம் ஏற்பட்டு அந்த இழுவையின் காரணமாக பறவையின் கால்களின் விரல்கள் வளைந்து மரக்கிளையை கொக்கி போல் பற்றி கொள்கின்றன. இதனால் பறவைகள் எவ்வித முயற்சியும் செய்யாமலே அவைகள் தூங்கும் பொழுது அவைகளின் கால்களின் விரல்கள் பற்றி கொள்வதால் அவை கீழே விழுந்து விடாமல் தூங்குகின்றன என்கின்ற தகவலை நாம் அறிந்து கொள்ளலாம். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.